வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிகப்படியான தொகைகளை கடனாக பெற்று அதை திருப்பி செலுத்த வேண்டியுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 13வது இடத்தில். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் சாரதி அனுமதி பத்திரத்தின் கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் தீர்மானம். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இஷாரா சிப்பந்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்து 7 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் துஷார இந்துநேல் தெரிவித்துள்ளார். எனினும் கட்சிக்குள் மறுசீரமைப்பு மற்றும் புதிய அரசியல் வியூக மாற்றங்கள் இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். 2 ஜனாதிபதி தேர்தல்கள் உள்ளிட்ட 4 முக்கிய தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் தலைமை மாற்றம் குறித்து சிலர் கருத்து வெளியிட்டும் வரும் சூழலில் துஷார இந்துநேல் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது தீவிரமாக தயாராகி வருகிறது. தேர்தல் எந்த முறைமையில் நடைபெறும் என்பது தெளிவான பிறகு பிரச்சார வியூகம் வடிவமைக்கப்படும். மாகாண சபை தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கும் தயாராக உள்ளேன் என்று துஷார இந்துநேல் குறிப்பிட்டார். தாம் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா என்று சில நேரங்களில் தாமே ஆச்சரியப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் இது தொடர்பில் விளக்கம் அளித்த போது, பொதுமக்கள் தமது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் தம்மை நாடி வரும் போது தானே அரசியல் பொறுப்பில் இல்லாவிட்டும் அவர்களுடன் நம்பிக்கையுடன் வருவதை பார்த்து தமக்கே ஆச்சரியம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒரு பாடசாலை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றலை ஒரு அரசாங்கத்திற்கு தந்துள்ளனர். ஆனால் இன்று அந்த பிரச்சனைகளுடன் மக்கள் எனது அலுவலகத்திற்கு வருகின்றார்கள். இது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. சில நேரங்களில் நான் நினைக்கின்றேன், நான் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா என்று. அவர் மேலும் கூறிய போது, நாட்டில் நிலவும் பொருளாதார சிரமங்கள், வேலைவாய்ப்பின்மை மற்றும் கல்வி சவால்கள் காரணமாக மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் உள்ளனர். இதனால் அவர்கள் ஆட்சியில் இல்லாதவர்களிடம் கூட நம்பிக்கையுடன் வருவதை இது காட்டுகின்றது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வுகளை வழங்கக்கூடிய பொறுப்பான ஆட்சியினை உருவாக்குவதுதான் தன்னுடைய இலக்காக இருப்பதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிகளவு கடன் பெற்றும் அதனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலைமையில் உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 13வது இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மொத்தம் 86 நாடுகள் தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடம் சுமார் 162 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளன. அவற்றில் இலங்கை செலுத்த வேண்டிய தொகை 2.3 பில்லியன் அமெரிக்க டாலராக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை தற்போது அதிக கடன் சுமையுள்ள நாடுகளின் பட்டியலில் குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ளது. இலங்கையை காட்டிலும் அதிக அளவிலான கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நாடுகளாக பாகிஸ்தான், ஈக்குவடோர், ஐவரி கோஸ்ட், கென்யா, பங்களாதேஷ், கானா, அங்கோலா, காங்கோ மற்றும் கோஸ்டாரிக்கோ ஆகிய அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த கடன் பட்டியலில் அர்ஜென்டினா முதலிடத்தை பிடித்துள்ளது. அந்த நாடு தற்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கு 56.83 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பெரும் தொகையை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளது. இது உலகளாவிய பொருளாதார சவால்கள் மற்றும் கடன் சுமைகள் அதிகரித்து வரும் தற்போதைய நிலைமை வெளிப்படுத்தும் முக்கியமான தரவாக கருதப்படுகிறது. போலீஸ் அதிகாரி ஒருவர் சேலை அணிந்து மாறுவேடத்தில் சிவந்தியை கைது செய்ததாக மக்கள் நம்பும் அளவுக்கு அரசாங்கம் ஊடகங்களின் மூலம் பெரும் விளம்பரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிவித்திருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், முன்னர் குடு சலிந்து, ஹரகட்டா, மாகந்துரை மதுஷ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போதும் இவ்வாறான ஊடக ஆடம்பரம் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் இம்முறை நேபாளத்தின் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்ட சிவந்தியை ஒலுகல கைது செய்தது முதல் இலங்கைக்கு வருகை தந்தது வரை அனைத்து ஊடகங்களிலும் நேரடியாக காண்பிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், குற்றவியல் சட்டக்கோவையின்படி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்களை அடையாளம் காணும் அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆனால் செவந்தியின் முகம் நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதால் சாட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் இவர்களை பற்றி சில இடங்களில் கருத்து தெரிவிப்பது சிறுவர்களின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் நாயகர்களாக தோன்றும் சூழலை உருவாக்கலாம் என்பதும் இது மிகப்பெரிய தவறு என்றும் கூறினார். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை அவர்களின் பிறப்பு சான்றிதழ் உள்ள பெயர்களை மட்டுமே பயன்படுத்தி குறிப்பிட வேண்டும் என்றும் உதய கமன்பில வலியுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்கா பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் சாரதி அனுமதி பத்திரத்தின் கட்டணத்தை 2000 ரூபாவிலிருந்து 15,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, அந்த அறிவிப்பில் கட்டணம் அமெரிக்க டாலராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அது ரூபாவாக மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும். இந்த வசதி எதிர்காலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுப்படுத்தப்படாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நாடுகளுக்கு திரும்பும் இளைஞர்களுக்கும் பொருத்தமான கட்டணங்களை செலுத்தி இந்த அனுமதி பத்திரத்தை பெற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
அவர் மேலும் கூறுகையில், நமது நாட்டுக்கு வருபவர்கள் வெளிநாட்டினரே அல்ல, வெளிநாடுகளில் வாழும் சுமார் 3.5 மில்லியன் இலங்கையர்களும் பெரும்பாலும் 10 முதல் 15 ஆண்டுகளாக அங்கு வசித்து வருகின்றார்கள். அவர்கள் இலங்கைக்கு வரும்போது அவர்களுக்கும் இது தேவையாகின்றது. மேலும் நமது தூதரகங்களில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் முதலீட்டாளர்களுடன் புதிய தொழில்களை ஆரம்பிக்க வருபவர்களுடனும் தொடர்புடையவர்களுக்கும் இதே தேவை உள்ளது. அதனால் இதற்கான தற்போதைய 2000 ரூபாய் கட்டணம் போதுமானதாக இல்லாததால் போக்குவரத்து அமைச்சுடன் கலந்துரையாடி அதை 15,000 ரூபாவாக உயர்த்த உடன்பாட்டுக்கு வந்ததாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இஷாரா சபந்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதேவேளை அவர் தலைமறைவாக இருந்தபோது உதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சபந்தி தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷாரா சபந்தி நாட்டின் பல இடங்களில் தலைமறைவாக இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவரை மிதனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருந்த போது உதவி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கட்டநாயக்க, பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக தப்பிச் செல்ல வசதியாக கடவுச்சீட்டுகள் பெறுவதாகவும் குற்றச்சாட்டை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதாக கூறும் இந்த அரசாங்கம் சில முக்கிய குற்றவாளிகளை ரகசியமாக கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை ஏன் அனுமதிக்கிறது என்ற கேள்வியினையும் அவர் எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ச செவ்வாய்க்கிழமை இலத்திரனியல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை கூறியுள்ளார். சமீப காலமாக இலங்கையின் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். பல கொலை வழக்குகளின் பின்னணிகளும் வெளிப்படையாகி வரும் நிலையில் சில முக்கிய குற்றவாளிகள் தப்பிச் செல்வதை காண முடிகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த குற்றவாளிகள் கொழும்பை விட்டு தப்பிக்க கடவுச்சீட்டுகளை செய்து கொடுக்கும் நபர்கள் யார், அவர்கள் எந்த அதிகாரத்தில் இது செய்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாமல் ராஜபக்ச நேபாளத்தில் இஷாரா சபந்தி கைது செய்யப்பட்டதை அடுத்து தம்மிடம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த குற்றச்சாட்டுகள் மூலம் என்னையும் எனது குடும்பத்தையும் என் கட்சியினையும் அரசியல் ரீதியாக பாதிக்க சில சக்திகள் முயற்சித்து வருகின்றன. இதனையடுத்து நான் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறையிட்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார். ஜப்பானில் வாகன விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையும் சுமார் 15 லட்சம் வரை குறைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், அங்கீகரிக்கப்படாத வாகன இறக்குமதிகள் அதிகரித்ததன் காரணமாக உள்ளூர் சந்தையில் பதிவு செய்யப்படாத வாகனங்கள் பெருமளவில் தேங்கியுள்ளன. இதனால் விற்பனை சுமைகள் குறைந்து வாகன விலைகள் குறைய வழிவகுத்துள்ளது. மத்திய வங்கி தரவுகளின்படி 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இலங்கையால் சுமார் 705 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகன சந்தையில் டொயோட்டா முன்னணி பிராண்டாக திகழ்கின்றது. குறிப்பாக ரேஸ் மற்றும் ஜாரிஸ் மாடல்கள் அதிக விற்பனையை பெற்றுள்ளன. SUV பிரிவில் LC300 மற்றும் பிராடோ முன்னிலை வகிக்கின்றது. டொயோட்டா டபுள் கேப் மற்றும் ஃபோர்ட் ராப்டர் 3வது பிரபலமான வாகனங்களாக திகழ்கின்றது. சிறிய வாகன பிரிவில் நிசான் நிறுவனம் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றுள்ளதோடு மாடல் புதுப்பிப்பு இல்லாத காரணத்தால் சுசுகி வெகனார் விற்பனை குறைந்துள்ளதாகவும் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். மின்சார வாகன இறக்குமதியில் தொடர்ந்து வரும் கட்டுப்பாடுகள் காரணமாக SUV வகை வாகனங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதாகவும் அதனால் ஹோண்டா வெசல் தற்போது இலங்கையில் அதிகம் விற்கப்படும் SUV-யாக மாறியுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார்.